ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ துணை குடியரசுத் தலைவர் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பிரதம அமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 74 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பிரதம அமைச்சர் வந்து 7 நாளும் ஓகேங்களா, வாரத்தில் எத்தனை நாள், 7 நாள். ஸோ அப்போ 7 நாளும் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். யாருக்கு அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு ஓகேங்களா. அப்போ குடியரசுத் தலைவருக்கு அட்வைஸ்னால் அறிவுரை வழங்கிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அறிவுரை வழங்கிடவும் பிரைம் மினிஸ்டரை தலைவராக கொண்ட நடுவண் அமைச்சரவை குழு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ புரிஞ்சுட்டு, அமைச்சரவை குழுங்கிறது ஒரு டீமு அப்போ 1 அறிவுரை வழங்குவார் ஒருத்தருக்கு குடியரசுத் தலைவர். ஸோ அப்போ 7 நாளும் அப்படின்னா 74 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பதவி இருக்குல்ல, ஸோ அது வந்து எங்கேருந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த பதவியை அப்படின்னா, வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த அரசமைப்பிலிருந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலாந்து நாடாளுமன்றம் இருக்குல்ல, ஸோ அந்த நாடாளுமன்றம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த நாடாளுமன்ற முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா, வெஸ்ட்மினிஸ்டர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுட்டா, 7 நாளும் ஒருத்தருக்கு அட்வைஸ் அப்போ 1 ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து வெஸ்ட்மினிஸ்டர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்துலேருந்து பிரைம் மினிஸ்டர் பதவி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மக்களவையில் பெரும்பான்மை கட்சி தலைவரை வந்து பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. யார் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மற்ற அமைச்சர்கள் இருப்பாங்களா, அவங்க கீழே அமைச்சர் குழு இருக்குங்களா, அவங்க வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. சப்போஸ் எந்த ஒரு தனிப்பெரும்பான்மை எதுவும் இல்லை அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியும் சரி ஓகே, 2 பெரும்பான்மை வந்து இல்லை அப்படின்னா, எந்த கட்சியை வந்து ஸ்ட்ராங்காக அவங்க அமைச்சரை அமைக்க முடியும்னு நினச்சி குடியரசுத் தலைவர் நினச்சாலும் அந்த தலைவரை வந்து அந்த கட்சியோட தலைவரை வந்து அவர் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார் ஓகேங்களா. ரகசிய காப்பு பிரமாணம் வந்து செய்து வைப்பார் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்களே, ஸோ அதில் இல்லாதவங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, இதில் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அமைச்சரவை குழுவில் வந்து இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த நாடாளுமன்றத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த அமைச்சரவை குழுவில் இருக்க டீம்ஸ் இருக்காங்களே, ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நாடாளுமன்ற குழுவில் வந்து இல்லை அப்படின்னா, அவங்க வந்து அந்த 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாடாளுமன்றத்தில் கூட என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே, கீழே அமைச்சரவை குழு இருக்குல்ல, அந்த அமைச்சர்கள் வந்து ஒட்டு மொத்தமாகவோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ மக்களவைக்கு தான் பொறுப்பானோம். ஏன்னா இவங்க எல்லாமே மக்களவைக்குள்ளது. துணை குடியரசுத் தலைவர் தான் உங்களுக்கு மாநிலங்களவைக்குள்ளது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டருடைய செயல்பாடு அப்புறம் கடமைகள் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, வாரத்தில் 7 நாள் அப்படின்னா 8வது நாளும் சேர்ந்து வேலையை பார்ப்பார் ஓகேங்களா. அதான் 78 பிரைம் மினிஸ்டருடைய கடமை. அது வந்து கடமையை வந்து ஆற்றுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாரத்தில் 7 நாள்னால் அடுத்த ஒரு நாளையும் கடன் வாங்கி 8 நாளாக இருந்து என்ன பண்ணுவாருன்னா, பிரைம் மினிஸ்டருடைய கடமை வந்து ஆற்றுவார். ஏன்னா பிரைம் மினிஸ்டருக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஏன்னா குடியரசுத் தலைவர் சொல்ல பிரைம் மினிஸ்டர் செய்வார். ஸோ அப்போ வந்து ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சர்களுக்கு என்ன பண்ணுறாரு, துறைகளை ஒதுக்கீடு கொடுக்குறாரு ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு இந்த துறைகள் நல்லாயிருக்கும், இவர் இந்த துறையை பார்க்கணும், அவர் அந்த துறையை பார்க்கணும், ஒதுக்கீடு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது அப்படின்னா அதோடைய தேதி அப்புறம் இந்த அஜெண்டான்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், இவர் கொடுத்து இவர் தான் முடிவு பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் கேபினெட் அமைச்சரவை கூட்டம் வந்து நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய மூத்த சகாக்கள் 2 பேரை வந்து கூப்பிட்டு 2 அல்லது 3 பேரை இருந்தபடி கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து கலந்தாலோசிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா, பல்வேறு துறைகள், எல்லா துறையும் நிறைய துறைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, மேற்பார்வையிடுறாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது விவகாரமோ இல்லை சட்டத்திற்கான ஏதாவது முன்மொழிவு செய்யணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அமைச்சரவை குறித்து ஏதாவது முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னாலும் இவர் என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவரோட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணி விவாதம் பண்ணுறாரு ஓகேங்களா. ஸோ விவாதிக்கிறார் ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் வந்து பாலம் மாதிரி இருப்பார். யாருக்கு அப்படின்னா, ஹெட்டு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு கீழே இருக்க அமைச்சரவை குழு. ஸோ இவங்க 2 பேருக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பாலமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டுடைய உண்மையான தலைவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. இப்போ சர்வதேச மாநாடுகளாக இருக்கக்கூடியது காமன்வெல்த், அணிசர நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு, இது எல்லாத்துக்கும் இந்திய பிரதிநிதியாக பிரைம் மினிஸ்டருடைய பங்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அப்புறம் அணிசர நாடுகளின் உச்சி மாநாடு,
சார்க் நாடுகளின் மாநாடு. ஸோ இதில் இந்திய பிரதிநிதியாக பிரைம் மினிஸ்டர் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்க அமைச்சரவை குழு பார்க்க போகிறோம். எலெக்ஷன் நடந்தாச்சு. ஓகேங்களா. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆலோசனைப்படி என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை வந்து அமைக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ யார் யாரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறார். ஓகேங்களா. ஸோ மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மக்களவை மாநிலங்களவைன்னு பார்த்தோம்ல, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை, இப்போ மாநிலங்களவைன்னு பார்த்தோம், இல்லை மக்களவை பார்த்தோம். இதில் மக்களவை உறுப்பினர்களில் 15% வந்து அமைச்சரவை உறுப்பினராக இருக்கணும். இங்கே அமைச்சரவை குழு இருக்கா, பிஎம்க்கு கீழே. ஸோ இதில் வந்து இந்த அமைச்சரவை உறுப்பினராக 15% மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்க்கலாம். கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். ஓகேங்களா. ஸோ கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், அதுக்கப்புறம் ராசாங்க அமைச்சர்கள், அப்புறம் இணை அமைச்சர்கள். கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், அதுக்கப்புறம் என்னது இணை அமைச்சர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கேபினட்னால் யார், கேபினட் அமைச்சர்கள்லாம் யார் அப்படின்னா, அதாவது இவங்க வந்து என்ன, நிர்வாகத்தோட ஒரு மைய கரு. ஓகேங்களா. நிர்வாகம் அப்படின்னா அதை ஒரு மைய கருவை உருவாக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுடைய முறைசாரா அமைப்பு தான் என்னது அப்படின்னா கேபினட் அமைச்சரவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நிர்வாகத்தோட மைய கருத்து உருவாக்கக்கூடியவங்க இவங்க தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மூத்த அமைச்சர்கள். ஓகேங்களா. இது வந்து முறைசாரா அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எதை பற்றி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு, அப்புறம் நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை, இது எல்லாத்தையும் பற்றி முக்கிய முடிவு எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசாங்க அமைச்சர்கள், இது வந்து 2வது டைப்ஸு. இணை அமைச்சர்கள் வந்து 3வது டைப்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ராசாங்க அமைச்சர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒதுக்கப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு துறைகள் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த துறைகளுடைய பொறுப்பாக அவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அழைப்பு அவங்க கூப்பிட்டா அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிடுவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. இணை அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இவங்க தேர்டு. ஓகேங்களா. ஸோ அந்த கேபினட்டும் ராசாங்க அமைச்சர்களும் என்ன கடமைகள் வந்து இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்களோ அந்த கடமை இவங்க செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்திய நாடாளுமன்றம் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய நாடாளுமன்றம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சட்டம் இயற்றக்கூடிய அங்கம் அப்படின்னா இந்த நாடாளுமன்றம் தான். ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 3 பகுதி இருக்குதுப்பா. ஒன்று குடியரசுத் தலைவர், இன்னொன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. ராஜ்யசபாங்கிறது மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, மேலவைன்னு சொல்லுவாங்க. லோக்சபா அப்படிங்கிறது வந்து மக்களவை, அதாவது கீழவைன்னு சொல்கிறாங்க. அதாவது இது ரெண்டுமே ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது புரிஞ்சுட்டா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. இப்போ மாநிலங்களவை பார்க்க போகிறோம், அதாவது ராஜ்யசபா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேபிள்லேயே படிச்சிருக்கோம். 250 உறுப்பினர்கள், 238 இது வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் அவங்களுக்கு வந்து மறைமுக தேர்தல் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 12 உறுப்பினர்கள் வந்து இந்த இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை இதில் சிறந்திருப்பாங்களே அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்கிறார். ஓகேங்களா. ஸோ மக்களவை அடுத்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகேங்களா. ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு புகழ்மிக்க அவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்களவை தான். ஓகேங்களா. 552 உறுப்பினர்கள். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 530 பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்கள்லேருந்து, 13 வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து, 2 வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா. 530, 13, 2. ஓகேங்களா. இப்போ மாநிலங்களவை, மக்களவை இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். குடிமகனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 30 வயசு இருக்கணும், 25 வயசு இருந்தாலே போய் போட்டிடலாம். எந்த ஒரு அரசாங்கத்திலையும் எந்த ஒரு ஊதியம் பதவியில் வந்து இருக்கக்கூடாது. சேம் இவரும் அப்படி தான். வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து இவரோட பேர் வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனநலம் பாதிக்கப்பட கடனாளி இவங்களாம் இருக்கக்கூடாது. சேம் இவருக்கும் அதே தான். மக்களவை அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இவரும் அதே மாதிரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மாநில அரசு இதில் எதுவுமே ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு நிரந்தர அவை. ஓகேங்களா. ஸோ கலைக்க முடியாது, 6 வருஷம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டத்தில் வந்து 5 வருஷம் வரைக்கும் செயல்படும். சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து இது வேண்டாம் அப்படின்னா முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெருக்கடி கால சட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மக்களவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சிக்கோ இல்லை கூட்டணிக்கோ பெரும்பான்மை சப்போஸ் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை என்ன பண்ணலாம், கலைச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 1 பகுதி. ஓகேங்களா. ஸோ 3ல் 1 பகுதியினர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓய்வு பெறுறாங்க. ஓகேங்களா. 3ல் 1 பங்கு 2 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓய்வு பெறுறாங்க. ஸோ புதிய உறுப்பினர்கள் வந்து அடுத்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ துணை குடியரசுத் தலைவர் தான் இதில் மாநிலங்களவைக்கு தலைவர், மக்களவைக்கு வந்து குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, மாநில துணைத் தலைவர் இருக்காங்களா உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
தேர்தல் 2 இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மறைமுக தேர்தல், மக்களால் கிடையாது, மக்களால் நேரடியாக வந்து கிடையாது. ஓகேங்களா. மக்களவை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தான் 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டு போடலாம். ஓகேங்களா. மக்களால் நேரடியாக தேர்தல் வந்து ஏற்பாடு பண்ணி மேற்பார்வையிடுறாங்க, நடத்துகிறாங்க. இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டத்தொடர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதத்து வந்து மே மாதம் வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் வந்து நமக்கு வந்து சித்திரங்கிழம்பர். ஸோ ஜனவரி மாதம் வந்து வருஷத்தில் புது மாதம். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ அப்போ பிப்ரவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் லீவ் விடுற வரைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம், மழை ஜூலை. ஓகேங்களா. மழை ஜூலை செப்புன்னு நடப்போம்ல. ஸோ இப்போ வந்து மழை ஜூலை செப்டம்பர் வரைக்கும். குளிர் அப்படின்னா டிசம்பர். ஓகேங்களா. நவம்பர் டிசம்பர். ஓகேங்களா. நவம்பர் டிசம்பர் ஈஸியாக போச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மக்களவை செயல்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மசோதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது நிதி மசோதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து மக்களவையில் தான் என்ன பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும். ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பார். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்துட்டு நிதி மசோதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவார், நிதி அமைச்சருக்கு அனுப்பி வைப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், மக்களவைக்கு வந்து சப்மிட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து குடியரசுத் தலைவர் தான் இதில் ஹெட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ மக்களவையில் தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை, மக்களவை இதில் வந்து இவருடைய அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய அதிகாரம் என்னென்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரோ இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ இவங்களை பதவி நீக்க விவகாரங்களில் இவங்க போய் என்ன பண்ணலாம், போய் பங்கேற்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 பேருக்கும் இதான் அது. அதுக்கப்புறம் இப்போ வந்து மாநிலங்களவையும் சரி மக்களவையும் சரி 2மே சேம் அதிகாரம் தான். ஓகேங்களா. ஸோ என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சில இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது மக்களவை உறுப்பினர்கள், அப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இதை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதாவது லோக்சபாவில் மட்டும்தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது கேட்க சான்ஸ் இருக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நிதி மசோதா பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிதி மசோதாவை திருத்தம் செய்கிறதுக்கோ இல்லை அதை நிராகரிக்கிறதுக்கோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா மாநிலங்களவை, துணை குடியரசுத் தலைவர், மக்களவை. ஸோ அப்போ குடியரசுத் தலைவர், மக்களவை அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ மக்களவைக்கு சம்மந்தமாக தான் இருக்கும். அறிமுகம் ஒன்லி மக்களவையால் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாநிலங்களவையுடைய ஒப்புதலுடன் அது சட்டமாக மாறும். ஓகே. ஜஸ்ட் ஒரு ஒப்புதலோடு அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சட்டமாக மாறும். சப்போஸ் மாநிலங்களவை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அது கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து நிதி மசோதாங்கிறது வந்து மக்களவைக்கு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மக்களவை வந்து அதை வந்து கருத்துக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. மாநிலங்களவை இது வந்து வேண்டான்னு சொன்னால் கூட மக்களவை வந்து கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா. 14 நாளுக்குள்ளே ஒப்புதல் தெளிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த முன்மொழிவாக இருந்தால் கூட மக்களவை வந்து என்ன பண்ணலாம், நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்திலேருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை, மாநிலங்களவை பார்த்திங்கன்னா 18 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. மக்களவை பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து 39 பேர், மக்களவையில் 39 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் யார் பார்க்கணும்னா சபாநாயகர். ஓகேங்களா. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். ஓகேங்களா. மக்களவை யாரெல்லாம் இருக்கிறாங்க, குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் இவங்களாம் இருக்கிறாங்க. அமைச்சரவை குழு அவங்க வந்து ஒட்டுமொத்தமோ இல்லை தனியாகவோ மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். இப்போ அடுத்து யார் இருக்கா, சபாநாயகர். ஓகேங்களா. ஸோ மக்களவையை தலைமையேற்று நடத்துவர் இவர் தான். ஸோ மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்களா, அந்த உறுப்பினர்களால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா. ஸோ மக்களவை வந்து சப்போஸ் கலைக்கப்பட்டால் கூட ஓகேங்களா புதிய சபாநாயகர் வர்ற வரைக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார், பதவியில் வந்து நீடிப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் இதில் வந்து இப்போ நாடாளுமன்றம் இருக்குது, அது சட்டம் இயற்றும், நிர்வாகத்தை மேற்பார்வையிடும், அப்புறம் வரவு செலவு திட்டம் இது எல்லாத்தையும் நிறைவேற்றும், மக்களுடைய குறைகள் எல்லாத்தையும் போக்கும், வளர்ச்சி திட்டம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ அப்புறம் சர்வதேச உறவு, உள்நாட்டுக்குள்ளே இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நாடாளுமன்றம் விவரிக்கும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் மீதான ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை விசாரிக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள் இவங்க எல்லாத்தையும் பதவி நீக்கம் பண்ணுற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மாநிலத்தோட எல்லைகளை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் யார் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 7/6 வாரத்தில் 7 நாள்னா
7 நாள்னா 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அறிவுரை அது வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து 7 நாள்னா 6, 7 நாளில் 8 நாளும் வேலை பார்க்குறது பிஎம். இப்போ வாரத்தில் 7 நாள்னா 6 நாள் பார்க்குறது யாருன்னா நம்ம தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 7 நாளில் 8 நாள்னா பிரைம் மினிஸ்டர், 7 நாளில் 6 நாள் மட்டும் பார்க்குறவர், ஒரு நாள் டிமிக்கி கொடுத்துட்டு போகிறது யாருன்னா தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஒரு உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து உச்ச நீதிபதியாக இருக்காங்களா அந்த இதுக்கு தகுதி வாய்ந்தவர். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஆனால் எனி டைம்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம், இவருக்கு வந்து பதவி விலகல் கடிதத்தை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் மற்றும் செயல்பாடு பார்த்திங்க அப்படின்னா சட்ட விவகாரத்தில் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆலோசனை வழங்குவார் யார், நம்முடைய தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா. அதாவது அட்டார்னிக் ஜெனரல்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா கோர்ட்லேயும் வழக்காடுற உரிமை இவருக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 அவையில் இருக்கல, மேலவை கீழே 2 அவையிலையும் போய் பேசலாம், பங்கு கொள்ளலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த கூட்டத்தினாலும் சரி வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஆனால் போய் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு உறுப்பினராக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்பு 2மே இவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நாடாளுமன்றத்தில் என்ன இருக்கோ அதே இது இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீதித்துறை கடைசி இது என்னது, நீதித்துறை. இது 3வது அங்கம். ஸோ மக்களுடைய உரிமை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் இது பங்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. நீதித்துறை வந்து தன்னாட்சியாக செயல்படுது, ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது புதுடெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ 1950 ஜனவரி 28 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஜனவரி 26ன்னு எல்லாருக்கும் தெரியும் குடியரசு தினம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 நாள் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி நீதிமன்றத்தை வந்து தொடர்ந்து உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி 8 நீதிபதி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில். ஓகேங்களா. ஸோ நீதிபதிகளை எப்படி நியமனப்படுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு. ஸோ மற்ற நீதிபதிகளை பார்த்தோம் அப்படின்னா தலைமை நீதிபதிகள் இருப்பார்ல, ஸோ அந்த தலைமை நீதிபதிகளை கொண்டு ஒரு மூத்த தலைவர் இருப்பார்ல, மூத்த நீதிபதி. ஓகேங்களா. அவரோட ஆலோசனைப்படி தான் இவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தகுதிக்கு பார்த்தோன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 வருஷம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், 10 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். ஸோ குடியரசுத் தலைவர் பார்வையில் ஓகே நல்ல சட்ட வல்லுநர் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ 65 வயசு வரைக்கும் அல்லது இது வந்து தற்காலிக அடிப்படையில் என்ன பண்ணலாம் பதவி வந்து வகிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பதவி விலகல் வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி விலகம் செய்யும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா அதுவும் சட்டம், நீதி, இதுவும் சட்டம். ஸோ நாடாளுமன்றம், நீதித்துறை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தில் வந்து எந்த பிளேஸ்னாலும் அவர் வந்து வச்சுக்கலாம். ஓகே இந்த இடத்துல இதை அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அமைச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உச்சநீதிமன்றத்துடைய அதிகார பணிகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குல்ல, அதில் வந்து நேரடி வழக்குகள், அதுக்கப்புறம் ஒரு நேரடி வழக்குகள். இப்போ வந்து ஒரு மாநிலம் அப்புறம் அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் 2-3 மாநிலம், இங்கே ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு மாநிலம் இருக்குது, இங்கே 2-3 மாநிலம் இருக்குது. இவங்களுக்காக சண்டை நடக்கும் போதோ இல்லை 2 மாநிலம் அல்லது அதுக்கு மேற்பட்ட அவங்களுக்காக சண்டை நடக்கும் போதோ. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை உரிமைகளை ஏதாவது நடைமுறைப்படுத்தும் போது ஏதாவது ஒரு சிக்கல் எது இருந்துச்சுன்னா அப்போ. ஸோ அப்புறம் அடிமுறை உரிமைகளை நடைமுறைப்படுத்துகிற நீதி பேராணைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு உச்சத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை என்ன சொல்கிறாங்க, தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மேல்முறையீட்டு நீதி வரையறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் இருக்கிறதுலே மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து மாநில உயர்நீதிமன்றங்கள் பார்த்திங்கன்னா உரிமையியல், குற்றவியல் இந்த மாதிரி அரசு வழக்குகளை வந்து என்ன பண்ணும், மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சட்ட விளக்கம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. உயர்நீதிமன்றம் வந்து சான்றிதழ் கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு அதை கொண்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ உயர்நீதிமன்றத்தால் முடியல அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆலோசனை நீதி வரையறைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மை மீதான ஒரு உச்சநீதிமன்ற கருத்தினை பெறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதர நீதி வரையறை இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இருக்குல்ல, ஸோ அதோடைய ஆணைகள் இருக்குல்ல, அது எல்லாமே எந்த இது கண்ட்ரோல் பண்ணணும்னா, அதாவது இப்போ உச்சநீதிமன்றம் இருக்குன்னா இருக்கிறதுலே அதுதான் ஹையஸ்ட்டு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட். ஸோ அந்த கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதான் மற்ற எல்லா கோர்ட்டும் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒத்த கோர்ட்டுக்கு எல்லா கோர்ட்டும் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து குடியரசுடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா நீதிமன்றம் வந்து இப்போ செயல்முறை, வழிமுறை, ஒழுங்குபடுத்தல் இந்த மாதிரி விதிகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீதி புனராய்வுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை வந்து அரசியல் சட்டத்துக்கு இது முரணானதுப்பா, இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதாவது நீதிமன்றம் மறு ஆய்வு, அதாவது நீதி புனராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தனிப்பட்ட நீதிமுறை மறு ஒப்பு அதிகாரம் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட்டு எந்த ஏதாவது ப்ராப்ளம் நடந்தாலோ இல்லை சட்டம் சந்தேகம், அந்த சட்டத்தை குறித்து ஏதாவது சந்தேகமோ இல்லை கருத்து வேற்றுமைகள் ஏதாவது இருந்தாலோ, அப்புறம் வந்து அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றங்கள் சட்டம் வந்து முரணானது அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய அதிகாரம், இது எல்லாமே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ லெசன் வந்து மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா.